நல்ல பொண்ணு சத்தமா பேச மாட்டாங்க. நல்ல பொண்ணு மேக்கப் போட மாட்டாங்க. என்னதான் அவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் பெரியவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே கேட்பாங்க. ஃபேமிலில 1008 பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி நல்ல பொண்ணுக்கு 1000 கணக்கான டெஃபினேஷன்ஸ் இருக்கு. இது எதுவுமே அந்த பொண்ணுக்கான காம்ப்ளிமெண்ட் கிடையாது. ராதர் சொசைட்டிக்கு அந்த பொண்ணு எப்படி இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுக்கான டேக் தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சின்ன வயசுலயே நல்ல பொண்ணுங்கிற அந்த டேக் நமக்கு சொசைட்டி கொடுத்துரும். நம்மளும் ஏதோ பெருசா அவார்ட் வாங்கின மாதிரி சந்தோஷமா அதை வாங்கி வச்சுப்போம். அந்த டெஃபினேஷனுக்குள்ள ஃபிட் ஆகிறதுக்கு நம்ம வாய்ஸ், நம்ம ஒப்பீனியன், நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்ல மறந்துடுறோம். ஏதாவது ஒரு விஷயம் தைரியமா பேசணும்னாலும் இல்ல பண்ணணும்னாலும் நம்மளோட வாய்ஸே இதெல்லாம் நல்ல பொண்ணு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளே நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இம்பாசிபிள் கிடையாது. நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுக்கு பதிலாக குட் ஹியூமன் பீங் அந்த டேகை நான் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு நல்ல ஹியூமன் பீங் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்களா அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சப்போ எந்த